15வது அதிகாரம் 2வது வசனம். யோவான் 15:2. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இங்கே நம்ம பார்க்கிறோம், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்பது பிரயோஜனமான ஒன்றாக, பயனுள்ள ஒரு வாழ்க்கையாக, ஆசீர்வாதமான வாழ்க்கையாக, மற்றவர்களுக்கு பலனை கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஆமென். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பிரயோஜனமான ஒன்று, பயனுள்ள ஒன்று, ஆசீர்வாதமான ஒன்று, மற்றவர்களுக்கு பலனை கொடுக்கிற ஒன்று. ஒரு காலத்தில் நம்முடைய வாழ்க்கை இருளில் இருந்தது, பாவத்தில் இருந்தது, சாபத்தில் இருந்தது, பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்தது. அப்போது யாருக்குமே நம்ம பிரயோஜனம் இல்லாதவர்களாக இருந்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே விசுவாசம் வைத்து அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட்டு இருக்கிறோம். அவருடைய ஆவியினாலே நம்ம அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தை நம்ம பெற்றிருக்கோம். அப்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொன்னால், பயனுள்ள வாழ்க்கையாக இருக்கணும், கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கணும், பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது அநேகருடைய வாழ்க்கை அவங்களுக்கே அது பிரயோஜனமாக இருக்கிறதில்ல, அவங்க குடும்பத்திற்கும் அது பிரயோஜனமாக இருக்கிறதில்ல, சபைக்கும் தேசத்துக்கும் எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அதுதான் யோவான் 15வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கிறோம். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி. இங்கே பார்க்கிறோம்ல, கனி கொடாது இருக்கிற கொடி ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? அந்த கொடியை சொல்லுங்க, அறுத்து. ஆமாம் ஆமாம், கனி இல்லாத ஒரு வாழ்க்கை, பயனில்லாத ஒரு வாழ்க்கை, பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கையாக இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. அது பயனுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். அப்படி கனி கொடுக்கலன்னு சொன்னால் தேவனாகி கர்த்தர் என்ன பண்ணுவாரா? அந்த கொடியை அவர் என்ன பண்ணுவாரா? அறுத்து போட்டுடுவாராம். இப்போ நல்லா கவனிங்க, கொடியானது திராட்சை செடியில் இல்லைன்னு சொன்னால் அதனால் எப்படி அது எப்படி அதில் என்ன இருக்காது? அறுத்து போட்டுட்டா அது எதுக்குன்னா பிரயோஜனப்படுங்களா? சொல்லுங்க. செடியிலேருந்து கொடியை அறுத்து போட்டுட்டா அது எதுக்குன்னா பிரயோஜனப்படுமா? ஏற்கனவே அது பிரயோஜனம் இல்லாததுனால, கனி கொடாதனால தேவன் என்ன பண்ணார்னா அறுத்து போடுறார். அப்போ அறுத்து போட்டுட்டா அது கொஞ்ச நாளில் என்ன ஆகிடும்னா உலர்ந்து போயிடும். உலர்ந்து போய் அது என்ன பண்ணுவாங்கன்னா அக்கினியில் அதை போட்டுடுவாங்க. இன்றைக்கி கிறிஸ்துவ வாழ்க்கை ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னு சொன்னால், நம்ம ஒவ்வொரு மூலியமாக தனிப்பட்ட வாழ்விலும் ஒரு பிரயோஜனமாக இருக்கணும், குடும்பத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கணும், சபைக்கும் பிரயோஜனமாக இருக்கணும், தேசத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கணும். நான் சொல்கிறது எது தெரியுங்களா? எதை குறித்து தெரியுமா சொல்கிறேன்? நீங்கள் சம்பாதிக்கிறதையோ நீங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறது பற்றி இல்லை, கர்த்தருக்குரிய வழிகளிலே, கர்த்தருக்குரிய வாழ்விலே, ஆவிக்குரிய வாழ்விலே நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாருங்க, அது யோவான் 15வது அதிகாரம் 2வது வசனத்தின் பின்பகுதி நம்ம பார்க்கும்போது, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை என்ன பண்ணுறா? சுத்தம் பண்ணுகிறார். பார்த்தீங்களா? அப்போது கனி கொடுக்கிற கொடியை தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க? இன்னும் நிறைய கனி கொடுக்கணும்னு சொல்லி அதை சுத்தம் பண்ணுறாராம். எதை குறித்து சொல்கிறேன்? நம்முடைய வாழ்க்கை சரிங்களா, தேவனுக்கு பிரயோஜனப்படும் பொழுது, தேவனுடைய காரியங்களிலே பிரயோஜனமாக இருக்கும் பொழுது,
பயனுள்ளதாக இருக்கும்போது, ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது, சரிங்களா, அதை என்ன பண்ணுறாராம், இன்னும் நிறைய க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாராம். அப்போது அது என்ன பண்ணும், அதிக கனிகளை கொடுக்கும். இப்போ இங்கே 2 விதமான கொடிகளை பார்க்குறோம். ஒன்று கனி கொடுக்காத கொடி, இன்னொன்று கனி கொடுக்கிற கொடி. அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், கனி கொடுக்கிறதா இருக்கணும். பாருங்க, பைபிளில் பர்னபான்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன். இங்கே பார்க்கிறோம், இந்த யோசேவை எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பர்னபா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். முக்கியமாக யார் கூப்பிடுவாங்க சொன்னால் அப்போஸ்தலர்கள் கூப்பிடுவாங்களாம். பர்னபா என்று அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஆறுதலின் மகன். என்ன அர்த்தம் சொல்லுங்க, ஆறுதலின் மகன். அப்போ பாருங்க, அந்த அப்போஸ்தலர்களுக்கு யார் ஆறுதல் கொடுக்குற மகனாக இருந்தாங்க, யோசே. அதனால தான் அந்த பர்னபான் பேரை சொல்லி கூப்பிடுவாங்களாம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்களாம், ஆறுதலின் மகன். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. ஆமாம். அதே மாதிரி கொர்நேலி என்கிற மனிதனை குறித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க, இந்த கொர்நேலி என்பவர் என்ன பண்ணுவாராம், ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்வார்களாம். பார்த்தீங்களா, மிகுந்த தான தர்மம். அதனால அப்போஸ்தலர் 10:22 யூத ஜனங்கள் எல்லாரும் அவரை என்ன சொல்லுவாங்களாம், நல்லவர் என்று சொல்லி சாட்சி கொடுத்தாங்களாம். ஆனால் இந்த கொர்நேலி பார்த்தீங்கன்னா யூதர் கிடையாது, சரிங்களா. ஆனாலும் அவர்கள் எல்லாரும் அவரை ஏற்றுக்கொண்டு நல்லவர்னு சொன்னாங்களாம். காரணம், அநேகருக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை அந்த கொர்நேலி என்பவர் வாழ்ந்து வந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சபையில் என்ன பண்ண, கடைசியாக அந்த கடிதத்தை முடிக்கும் போது ரோமர் 16வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 16:1-2. கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்த வாங்கலாக்குவதற்கேற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையா இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தாள். இங்கே கெங்கரையா சபையின் ஊழியக்காரியாகிய பெபேயாளை குறித்து பவுல் சொல்கிற காரியம் என்னன்னு சொன்னால், அவள் அநேகருக்கு மாத்திரமல்ல எனக்கும் ஆதரவாக இருந்தாள். இன்னைக்கு பைபிளில் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பெயர்கள்லாம் குறிப்பிட்டு நாம் சிந்திக்கும்படியாய் நம்மை தூண்டுகிற காரியம் என்னென்று சொன்னால், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது, ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. பாருங்கள், நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை, நம்முடைய செயல்பாடுகள் எல்லாருமே மற்றவர்களுக்கு எப்படி இருக்கணும்னா பயனுள்ளதாக இருக்கணுமா, கனி கொடுக்கிறதா இருக்கணுமா, சரிங்களா. அதே அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து ரோமர் 16:23. என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். போதுங்க. இங்க பார்க்கிறோம், என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு. நம்ம பார்க்குறோம், காயு, பர்னபா, கொர்நேலியு, பெபேயாள், இவங்கெல்லாம் சரிங்களா, பயனுள்ள ஒரு வாழ்க்கை, பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை
சரிங்களா வாழ்ந்தவர்களாக இங்கே நம்ம என்ன பண்ண ஒரு குறிப்பிட்ட இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்டவர்கள் மாத்திரம் நம்ம பார்க்கிறோம். தீத்து 3வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. தீத்து 3வது அதிகாரம் 8வது வசனம். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளின் நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். Praise the Lord. Amen. இன்னொரு முறை நல்லா வாசிங்க. அது பாருங்க அதுல 8வது வசனம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். யாரிடத்துல விசுவாசமாய் இருக்கிறவர்கள் சொல்லுங்க. யாரிடத்துல விசுவாசமாய் இருக்குங்க? தேவனிடத்துல விசுவாசமாய் இருக்கிறவங்க என்ன பண்ணணுமா? நற்கிரியைகளை செய்யணுமா. இன்னைக்கு நம்மளை பார்த்தாவே பயந்துடுறாங்க தெரியுங்களா? கிறிஸ்துவ மக்களை பார்த்தாவே பயந்துடுறாங்க. அவங்க பேச்சு அப்படி இருக்குது, அவங்க பார்வை செயல்பாடுகள். ஐயோ, சிலர் குறித்து சொல்லுவாங்க, என்னங்க இப்படி இருக்காங்களே அப்படின்வாங்க. ஒரு காலத்தில் நம்ம பிரயோஜனமற்றவர்கள் தான். ஆனால் இப்பொழுது தேவனுக்குள்ளே நாம் வந்திருக்கிறபடினால் நம்ம என்ன பண்ணோம்? பிரயோஜனம் உள்ளவர்களாக, சரிங்களா, பயனுள்ளவர்களாக இந்த வாழ்க்கையை தேவனுக்காக வாழ வேண்டும். அப்போ தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய என்ன பண்ணோம்? ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இதுதான் நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமாக இருக்குமா. சரிங்களா? அதில் என்ன பண்ண சொல்கிறாரு? புத்தீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. அவைகள் அப்பிரோஜனமும் வீணுமாக இருக்கிறது. இதெல்லாம் வேணாம். தேவையில்லாத பேசிக்கிட்டு தேவையில்லாமல் இது பண்ணிக்கிட்டு அடுத்து ஒரு குறை சொல்லிக்கிட்டு இப்படிப்பட்ட வாழ்க்கைலாம் நம்ம இது பண்ணாதெல்லாம் அப்பிரோஜனமானதான். சண்டை போட்டுக்கிட்டு வம்ச வரலாறு பேசிக்கிட்டு வாக்குவாதங்களை உண்டு பண்ணிட்டு புத்தீனமான தர்க்கங்கள் இவைகளெல்லாம் நம்ம உண்டு பண்ணக்கூடாதான். இவையெல்லாம் அப்பிரோஜனமும் வீணுமாக இருக்கிறது தான். சரிங்களா? இங்கே நம்ம பார்க்கிறோம் யாக்கோபு 2வது அதிகாரம் 14, 15, 16வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 2வது அதிகாரம். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியை இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? இங்க நம்ம பார்க்கிறோம் பாருங்க. எனக்கு விசுவாசம் இருக்குது, எனக்கு விசுவாசம் இருக்குது அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஆனால் அது எப்போ தெரியுங்களா? அது பலனை தரும், கனி கொடுக்கும்னு பார்த்தோன்னா, ஒருத்தர் வஸ்திரம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறான்னு வச்சுங்க. அவங்கள போய் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை பார்த்துக்கொள்வார், ஏசாமி உங்களுக்குறாரு அப்படி சொல்கிறது எந்த விதத்திலும் பிரயோஜனப்படாது. அவங்களுக்கு நீங்கள் போங்க, ஒன்றும் கஷ்டம் இல்லை, போய் இப்போ என்ன பண்ணுங்கள், சமாதானத்தோடு போங்க, குளிர் காய்ந்து பசியாருங்க அப்படின்லாம் அதில் பிரயோஜனம் இல்லை. நம்ம என்ன பண்ணணுமோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யணுமா. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ இந்த பசியான நேரத்தில் குளிரான நேரத்தில் எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, இந்த சாப்பாட்டு அவங்க கொடுக்கல, ஏசாமி கொடுத்தாரு, கர்த்தர் கொடுத்தாரு சொல்லி அவங்க நினைப்பாங்களாம். துணி குளிர் காயிற நேரத்தில் அவங்களுக்கு துணி எடுத்துகிட்டு போய் போத்திக்கிறதுக்கு கொடுக்கும் பொழுது, ஐயோ இந்த குளிரில் வாடி இருந்தேனே, என் தாய் எங்கே இருக்காங்க, தகப்பன் இருக்காங்க எனக்கு தெரியல, என் பிள்ளைகள்லாம் எங்கேயோ என்னை விட்டுட்டேன், அனாதை போல் நான் இருக்கிற இந்த சூழ்நிலையில் யாரோ ஒருத்தர் எனக்கு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? தேவனை மகிமைப்படுத்துவாங்க. அதுதான் ஒரு பயனுள்ள ஒரு வாழ்க்கை, அதுதான் கனி தருகிற வாழ்க்கை. இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் மத்தியில் அப்படிப்பட்ட காரியங்கள் குறைந்து போய் இருக்கிறது. தவறுங்க. நான் சொன்னேன்ல, கொர்நேலியு மிகுந்த தான தர்மங்களை செய்வார்களாம், மிகுந்த தானம். நம்ம என்ன பண்ணணும்? நம்மளால் முடிந்த அளவிற்கு ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்யணும், அவங்களுடைய பசியை ஆற்றணும்.
அதனால்தான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிற காரியம் ஏன்னுச்சுன்னா, கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது கனி கொடுக்குற வாழ்க்கை. இன்றைக்கி உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் எத்தனை மிஷினரிகள் அவங்களுக்காக வாழலை, ஆண்டவருக்காக இங்கே வந்து கனி கொடுக்கிறவர்களாக இந்த உலகத்தில் வந்தாங்க. இன்றைக்கி இந்தியாவில் எத்தனையோ அநாத குழந்தைகளுடைய ஆசிரமங்கள் இருக்கிறது, முதியோர்கள் இல்லங்கள் இருக்குது, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி வந்தது? அவங்க என்ன நினச்சாங்க, தனக்காக வாழலை, மற்றவர்களுக்காக வாழணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார்ல, உன்னை நீ நேசிப்பது போல பிறனையும் நேசி. நீ என்ன சாப்பிட்ணும், நீ என்ன உடுத்தணும், நீ எப்படி வாழணும்னு நினைக்கிறியோ அதே போல் இல்லாதவர்களும் இருக்கணும்னு சொல்லினாலே இதுதான் பயனுள்ள வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா, ஆமென். இது கனி கொடுக்கிற வாழ்க்கை, இது கனி கொடுக்கிற வாழ்க்கை. அதனால்தான் தேவனாகிய கர்த்தர் வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்து இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை நோக்கி பார்த்து சொல்வாரா, நான் வியாதியாக இருந்தேன், என்னை என்ன பண்ணல, பார்க்க வரலை. கட்டுண்டவனாக இருந்தேன், என்கிட்ட வரல. வஸ்திரம் இல்லாதவன் தான், எனக்கு வஸ்திரம் கொடுக்கல. பசியாக இருந்தேன், எனக்கு பசி என்ன பண்ணல, ஆற்றலை. இதெல்லாம் ஏன் ஆண்டவர் சொல்கிறார்? அப்போ அவங்க கேட்பாங்களாம், ஆண்டவரே எப்போது நீ பசி உள்ளவராயிருந்தீர், எப்போது தாகம் உள்ளவராயிருந்தீர், எப்போது வஸ்திரம் இல்லாதவராயிருந்தீர், எப்போது ஆண்டவரை வியாதிப்பட்டவராயிருந்தீர், எப்போது சிறையில்? ஆண்டவர் சொல்கிறார், இந்த சிறியரில் யாருக்கு என்ன செஞ்சீங்களோ அது எனக்கு செஞ்ச மாதிரி. புரிஞ்சுங்களா? பிரைஸ் தி லார்ட், ஆமென். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்குற வாழ்க்கை. நம்மளால் ஆண்டவரை வெளிப்படுத்தணும். எப்படி வெளிப்படுத்த முடியும்? நம்முடைய நற்குணங்களினாலே, நம்மளை நல்ல கிரியைகளினாலே, நல்ல செயல்பாடுகளினாலே, சரிங்களா? அன்பான வார்த்தைகள் மூலயமா, அவளை ஆதரிக்கிறது மூலயமாய், சரிங்களா? அவர்களுக்கு நம்ம வந்து ஒன்றும் இல்லை, நம்முடைய சொத்தெல்லாம் எழுதி கொடுக்கணும்னு சொல்லி எத்தனையோ பேர் இந்த பர்னபா தான் சொத்தை மொத்தம் ஆஸ்தி மொத்தத்தையும் எடுத்துன்னு கொடுத்தாரான். அப்படிலாம் ஆண்டவர் எதிர்பார்க்கறதில்ல நம்ம இடத்துல. அப்படி நம்மளால் கொடுக்கவும் முடியாது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், நல்ல கனி கொடுக்குற வாழ்க்கையை நம்ம வாழணும். அது ஆண்டவர் என்ன பண்ணாரா, கனி கொடுக்கல என்ன பண்ணுவாரா, அதிக கனிகளை கொடுக்க முடியும். ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, சுத்தம் பண்ணிட்டு இருப்பாரு. ஹல்லேலூயா, ஆமென். இங்கே பார்க்கிறோம் 2 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரலாம் வாசிங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5லிருந்து 8 வரையிலும். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடு பொறுமையையும், பொறுமையோடு தேவ பக்தியையும், தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இங்க பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. எவைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது முதல்ல பார்க்கிறோம் விசுவாசம், 2வது தைரியம், 3வது ஞானம், 4வது இச்சை அடக்கம், 5வது பொறுமை, 6வது தேவபக்தி, 7வது சகோதர சிநேகம், 8வது அன்பு. இதெல்லாம் நமக்கு உண்டாயிருந்து பெருகினா நம்ம எப்படி இருப்போமா, அதிக கனிகளை கொடுக்கிறவருமா இருப்போமா, வீணராக இருக்க மாட்டோமா. எப்படிங்க வீணராக இருக்க மாட்டோம்? என்னென்ன? முதல்ல விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பு. இவளெல்லாம் நமக்கு பெருகினா நம்ம ஆண்டவருக்குள்ள எப்படி தெரியுமா இருப்போமா, கனி உள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணுமா, வாழ்வோம். அப்படி இல்லாதவர்கள் 9வது வசனம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான். அவனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. புரிஞ்சுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சை அடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பு, இதெல்லாவற்றிலும் நிறைந்தவர்களாக நாம் காணப்படும் பொழுது நம்ம என்ன
பண்ணுவோம்னா நிறைய கனி மிகுந்தவர்களாக இருப்போம். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய வாழ்க்கையில் கனி கொடுக்கிறதற்குரிய சரிங்களா குணங்களாய் நம்ம இடத்துல இருக்கணும். நம்ம கனி கொடுக்கிறவர்களாக இந்த உலகத்தில் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஓசியா 10வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. ஓசியா 10வது அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி. இங்க பார்க்கிறோம், பலனில்லாத ஒரு திராட்சை செடியா. யாரு அங்க ஓசியா தீர்க்கதரிசி சொல்றாரு. யாரை குறித்து சொல்றாருன்னா இஸ்ரேல் மக்களை குறித்து சொல்லாம பலனற்ற திராட்சை செடி. அதுலேயும் ஓசியா 7வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. எப்ராயிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான். எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். இங்க பாருங்க, எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். நீங்க எல்லாரும் ரொட்டி சாப்பிட்ருப்பீங்க, ரொட்டி செய்தும் இருப்பீங்க. ஆமாம் தானே? பாருங்க, இந்த ரொட்டி ஒரே சைடு போட்டு எடுத்து கொடுத்தா நல்லா இருக்குமா? அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அதை என்ன பண்ணுறோம், 2 சைடு போடுறோம். ஏன்னு ஆமாம், அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், ஜீரணமாகும். இன்றைக்கி ஆண்டவர் பார்த்திங்கன்னா அநேக கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, திருப்பி போடாத அப்போ. எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது, எதுக்குமே பலன் கிடையாது, எதுக்குமே பயன் கிடையாது, எதுக்குமே ஆசீர்வாதம் கிடையாது. அவங்க தங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டாங்க, குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டாங்க, சபைக்கும் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டாங்க, மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டாங்க. இல்லை, நம்ம எப்ராயிம் சொல்கிறாரு, எப்ராயிம் திருப்பி போடாத அப்போ. இன்றைக்கி பயனுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கணும். ஆண்டவரை அறிமுகப்படுத்துகிறவர்கள், ஆண்டவரத்தை அவளை கொண்டு வருகிறவர்களாக நம்ம இருக்கிறதுல கொஞ்சம் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக இருக்கணும் நம்ம. சரிங்களா? ஆண்டவருடைய அன்பு இப்படித்தான் நம்ம வெளிப்படுத்தணும். ஆண்டவருடைய குணாதிசயங்களை இப்படித்தான் நம்ம என்ன பண்ணி வெளிப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். பாருங்க, இப்போ மத்தேயு 25வது அதிகாரம் 30வது வசனத்துல பிரயோஜனமற்ற ஊழியக்காரர் புறம்பானிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். பிரயோஜனம் இல்லாதவங்களை ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு ஒரு காலத்தில் நம்ம பிரயோஜனம் இல்லாதவர்கள் தான், ஆனால் இன்றைக்கு பயனுள்ளவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமே. ஆண்டவர் நம்மளை அதுக்கு தானே வச்சிருக்காரு. நம்ம ஆமாம், நம்ம பயனுள்ளவர்களாக நம்மளை பார்த்தா பரவாயில்ல, இவங்களால நான் பயன் பெற்றிருக்கிறேன், இவங்களுடைய அன்பினாலே, அரவணைப்பினாலே, ஆறுதலினாலே, நற்கிரியினாலே, நல்ல காரியங்களினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படி சொல்கிறது நல்லா இருக்குதுல்ல? ஆமாம் தானே? அவங்க தான் பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரர்கள், கனிகளை கொடுக்கிறவர்கள். ஆண்டவர் என்ன பண்ணார், அப்படியே ஆசீர்வதி பண்ணிகிட்டே இருப்பார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க மேன்மையாக ஆகிட்டே இருப்பாங்க. பரலோக ராஜ்யத்தில் அவங்களுடைய பலன் அதிகமாக இருக்கும். தேவப்பிள்ளை பரலோக ராஜ்யத்தில் அதிகமாக இருக்கும். அதனால தான் வெள்ளை சிங்காசனத்தில் வலது பக்கத்தில் இருக்கிறவளை பார்த்து சொல்லுவார், பசியாக இருந்து எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள், வஸ்திரம் இல்லாத இருந்து எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீங்க, கட்டுன்னு நான் இருந்து என்னை பார்க்கறதுக்கு வந்தீங்க, வியாதியில் இருந்து என்னை விசாரிக்கிறதுக்கு வந்தீங்க. அப்போ அவங்களாம் சொல்லுவாங்களாம், என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆண்டவரே நீ எப்போது நீர் கட்டுண்டவராக இருந்தீர், எப்போது நீர். அப்போது ஆண்டவர் என்ன கேட்பார்னா, எப்போது நீங்கள் அவங்க ஆண்டவரை பார்த்து கேட்பாங்களா, ஆண்டவரே நீர் எப்போது நீர் இப்படி இருந்தீங்க அப்படி. 25வது அதிகாரம் மத்தேயு 37வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம். அடுத்த வசனம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருந்தவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்.
வருவார்கள். இங்கே நம்ம பார்க்குறோம் பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்வார், மிகவும் சிறியவராகிய என் சகோதரராகி இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆமாம்ல, கனி கொடுக்கிற வாழ்க்கை, கனி உள்ள வாழ்க்கை. இன்னைக்கு தேவன் அதைத்தான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். அதை மாத்திரம்தான் எதிர்பார்க்குறார். பிரயோஜனமாக இருக்கணும், நம்ம பிரயோஜனமாக இருக்கணும், எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கணும், நமக்கு நாமே பிரயோஜனமாக இருக்கணும், நம்முடைய குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருக்கணும், சபைக்கு பிரயோஜனமாக இருக்கணும், தேசத்துக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அது மேன்மையான ஆசீர்வாதத்தை பரலோகத்தில் கொண்டு வருமா. சரிங்களா? ஆண்டவர் அவர்களை என்ன பண்ணுவார், என்ன தெரியுமா சொல்லுவார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாராம். யாரை பார்த்து சொல்லுவாரு? கனி கொடுக்கிறவர்களை பார்த்து, கனி கொடுக்கிறவர்களை பார்த்து சொல்லுவார். கனி கொடுக்காதவர்கள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, வாழணும். ஒரு காலத்தில் கனியற்ற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை, பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை, ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை. ஆனால் இப்பொழுதோ அது ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையாக இருக்கிறது. ஆமென். லூக்கா 13வது அதிகாரம் 6வது வசனம் 7வது. லூக்கா அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நாட்டியிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். இங்க பார்க்கிறோம், அத்தி மரத்தை தேடுற காலத்துல, சரிங்களா, வந்து பார்த்தா என்ன இல்லைங்க, அத்திப்பழம் இல்லை. சரிங்களா? அப்போது தோட்டக்காரர் சொல்கிறான், என்ன இது, இங்கே வந்து பார்க்குறேன், இது என்ன, இது கனி இல்லையே, இது என்ன நிலத்தை கெடுக்கிறது, இதை வெட்டி போடு. இன்றைக்கி சொல்கிறேன் பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் இதனால நம்மை உணர்த்துகிறவராக இருக்கிறார். உப்பானது சாரமற்று போனால் அது எதனாலே சாரமாக்கப்படும்? வெளியில் கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கும் வழி வேறு ஒன்றுக்கும் அது பிரயோஜனப்படாது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக, ஆசீர்வாதம் உள்ளதாக, தேவனை அறிமுகப்படுத்துவதாக, தேவனிடத்தில் அடுத்தவர்களை கொண்டு வருவதாக. சரிங்களா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல் வாழ்வு, நற்கிரியைகள், சரிங்களா, இந்த நாளில் நம்ம செஞ்சு தான் ஆகணும். நம்ம எப்படியாவது தேவனை நம்ம என்ன பண்ணணும், வெளிப்படுத்தி ஆகணும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். நம்மளை பார்க்கும்போது இவங்க சொன்னீங்க, எனக்கு இவங்க பிரயோஜனமானவர்கள், இவங்களால நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன், இவங்களுடைய ஜெபம், இவங்களுடைய வழிகாட்டுதல், இவங்களுடைய உதவி, இவங்களுடைய ஆறுதல், இவங்களுடைய நல்ல வார்த்தை, இவங்களுடைய நல்ல நடக்கை என்னை ஆசீர்வதித்திருக்கிறது, என்னை தேவனிடத்திற்கு நேராய் கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லி நம்மை குறித்து சொல்ல வேண்டாமா, சொல்லணுமா? அதுதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கையை தேவனாகி கர்த்தர் என்ன பண்ணுறாராம், சுத்தம் பண்ணிகிட்டே இருப்பாராம், சுத்தம் பண்ணிட்டு வரோம். ஏன் தெரியுமா? அது அதிக கனிகளை கொடுத்துட்டே இருக்குமா. அவங்க இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். யோவான் 15வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. யோவான் 15:8. மகிமைப்படுவார், எனக்கும் சீஷரா இருப்பீர்கள். பாருங்க, நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே பிதாவாகிய தேவன் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். பாருங்க, பிரயோஜனம் இல்லாதவங்களை பார்த்து யாருன்னா தேவன் சந்தோஷப்படுவாரா? சொல்லுங்க. கிருபையை கொடுத்துருக்காரு, பலத்தை கொடுத்துருக்காரு, பாதுகாப்பை கொடுத்துருக்காரு, நன்மையை கொடுத்துருக்காரு, ரட்சிப்பை கொடுத்துருக்காரு, ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்காரு, மேன்மை கொடுத்துருக்காரு, மகத்துவத்தை கொடுத்துருக்காரு, வெற்றியை கொடுத்துருக்காரு, இளைப்பாறு நிறைய கொடுத்துருக்காரு. அவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கு நீ பிரயோஜனமாக இருக்கணும். உன் வாழ்க்கையில் பயனுள்ள ஒரு வாழ்க்கையை மற்றவர்களுக்காக நீ வாழ்ந்திருக்கணும். ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழணும். அப்போது அது தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் அதனால மகிமைப்படுவாராம். அதுக்கப்புறம் தான் ஆண்டவருடைய சீஷராக மாற முடியும். சரிங்களா? அப்போது தான் தேவனுடைய டிசைபிளாக நம்ம மாற முடியும், தேவனை பின்பற்றுவர்களாக மாற முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பயனுள்ளவராக
நீங்கள் ஏன் இந்த சுவிசேஷ வாதங்கள்லாம் நமக்கு கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்தாருக்கிறார் தெரியுமா? அவர் எப்படி பேசினார், அதனால் எவ்வளோ பிரயோஜனங்கள் வந்தது, எப்படி பார்த்தார், எப்படி யோசித்தார், எந்தெந்த நற்கிரிகள்லாம் செய்தார், அதெல்லாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு கொண்டு வந்தது, எப்படிப்பட்ட பயனுள்ள ஒரு வாழ்க்கையை கொண்டு வந்தது, பரலோகத்துக்குரிய நித்தியத்துக்குரிய வாழ்வை அநேகருக்கு அறிமுகப்படுத்தினது. அவர்கள் தேவாதி தேவனை அறிந்து ஆசீர்வதிக்கப்பட்டார்களே. இன்றைக்கி நான் சொல்கிறேன் பாருங்கள் தெய்வ பிள்ளையே, இந்த வாழ்க்கை பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இன்றைக்கி உங்களை பார்த்து எல்லாரும் உங்களால் நான் நல்லா இருக்கணும்னு சொல்கிறேன் தவிர நம்முடைய வாழ்க்கை கனியற்ற வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், கனி உள்ள ஒரு வாழ்க்கை தான். கனி இல்லாதவர்களை ஆண்டவர் ரொம்ப நாள் வச்சுக்க மாட்டார். அந்த அந்த செடியில் கொடி கனி தரலன்னா அந்த கொடி என்ன பண்ணார், அறுத்துடுவார். அறுத்துட்டா அது பார்த்தீங்கன்னா காஞ்சிடும், உலர்ந்து போயிடும், அது வேறு ஒன்றுக்கும் உதவாது. அதை தூக்கி என்ன பண்ணுவாங்க, அக்கினியில் போட்டுடுவாங்க. நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடாது தெய்வ பிள்ளையே. இந்த உலகத்தில் இன்னும் தேவனை அறியாதவர்கள், அன்பில்லாதவர்கள், எத்தனை பேர் அன்பில்லாதவர்கள், எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில், சிறைச்சாலையில், தெருக்களிலே, ரோடு ஓரங்களிலே எவ்வளோ பேர் இருக்காங்க. சாப்பாடு இல்லாமல், துணி இல்லாமல், அன்பு இல்லாமல், ஆறுதல் இல்லாமல். ஒரு அன்பான வார்த்தை, யாரை பார்த்தாலும் ஒரு அன்பு செலுத்துங்க. அன்பு செலுத்தி அவங்களோட பேசுங்க, அன்பான வார்த்தைகளால் பேசுங்க. குறை சொல்கிற வார்த்தை தூக்கி போட்டுடுங்க. அவளை ஆறுதல் படுத்துக்கிற வார்த்தை சொல்லுங்கள். தேவன் இருக்கிறான்னு சொல்லுங்கள். கவலைப்படாதீங்கன்னு சொல்லுங்கள். நம்மால் முடிந்த உதவிகளை செய்யலாம். அப்போ திரும்ப அவங்கள பார்க்கும்போது உங்கள் மேலே அவங்களுக்கு பாசம் வரும், உங்கள் மேலே நம்பிக்கை வரும், உங்கள் மேலே அன்பு வரும். நீங்கள் அப்போ ஆண்டவரை பற்றி சொன்னால் அவ்வளோ இருதயத்தில் ஒரு சந்தோஷம் வந்துடும். ஏற்றுக்கிறப்பா ஐயா, நான் ஏற்றுக்கிறேன், அவங்களால சொல்ல முடியும். இந்த அருமையான சாயங்கால வேளையில் கனி கொடுக்கிற வாழ்க்கை என்பது ஆசீர்வாதமான ஒன்று. நாம் கனி கொடுக்க கர்த்தர் அதை சுத்தம் பண்ணி அதிக கனிகளை கொடுக்கிறவர்களாய் நம்மை உருவாக்குகிறாரே. ஹல்லேலூயா, ஆமென்.